டியூஸ்டே மார்னிங் நான் எப்போயுமே 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். எந்திரிச்ச உடனே சாப்பாட்டுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு ஒரு சைடு பால் காய்ஞ்சிட்ருக்கு, இன்னொரு சைடு ரசத்துக்கு தேவையான புளியும் தக்காளியும் வேக வச்சுருக்கு. எனக்கு லன்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பை கடைஞ்சி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கு. ஸோ பருப்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்பயுமே நம்ம ஸ்டவ்வுக்கு அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டிங்கன்னா மேலேருந்து குக்கர்லேருந்து வடிஞ்சு விழுகிற தண்ணி ஃபுல்லாக அந்த பிளேட்டில் தான் விழுகும். ஸோ கிச்சன் கவுண்டரை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியாச்சு, ரசம் இன்னொரு சைடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது, பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா 6 மணிக்குள்ளே ஃபுல்லாக எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாதான் சர்வீஸ் செஞ்சுருக்கிறதுக்குள்ளே அடுத்து பாப்பா எழுப்பி விடணும். எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். அவன் எழுந்திரிச்சிட்டானா என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. பாப்பாவை கிளப்புறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். பாத்திரம் க்ளீன் பண்ணியாச்சு, கிச்சன் கவுண்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. தேங்க்யூ.